10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் அண்ட் சிபிஎஸ்இ +1 வரை அட்மிஷன் முன்பதிவு நடைபெறுகிறது. Dear student, prove that a vector dot b vector cross c vector into a vector is equal to a vector cross b vector into a vector cross c vector. அதாவது இதில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது ரெண்டு சைடில் நம்ம ப்ரூவ் நம்ம ஈக்குவல் காமிக்க போகிறோம். இப்போ இதில் நம்ம என்ன செய்ய அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடியதை நம்ம எடுத்துக்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னா a வெக்டர் கிராஸ் b வெக்டர் கிராஸ் a வெக்டர் கிராஸ் c வெக்டர் இருக்குது. அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்துக்கிறோம். ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு a வெக்டர் கிராஸ் b வெக்டர் கிராஸ் a வெக்டர் கிராஸ் c வெக்டர். ரைட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த இடத்துல a வெக்டர் கிராஸ் b வெக்டர் அப்படிங்கறத நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா x வெக்டர்னு கன்சிடர் பண்ணிக்க போறோம். இந்த இடத்துல வேர் x வெக்டர் இஸ் ஈக்குவல் டு a வெக்டர் கிராஸ் b வெக்டர். நெக்ஸ்ட் ஒன் கிராஸ் a வெக்டர் கிராஸ் c வெக்டர் அப்படிங்கறத நாம வந்து அப்படியே எடுத்துக்கலாம். a வெக்டர் கிராஸ் c வெக்டர். therefore a வெக்டர் x வெக்டர் கிராஸ் a வெக்டர் கிராஸ் c வெக்டர் அப்படிங்கறது நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல a வெக்டர் கிராஸ் b வெக்டருக்கு பதிலா x வெக்டரை நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இடத்துல நமக்கு வந்து வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட்ல இதுக்கான ஃபார்முலாஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா x வெக்டர் கிராஸ் a வெக்டர் கிராஸ் c வெக்டருக்கு ஷார்ட்கட்டா நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் 1 2 3 அப்படிங்கிற நம்பர் சிஸ்டத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பாருங்க. இந்த இடத்துல இதுக்கான ஃபார்முலாஸ் நமக்கு எப்படி கிடைக்கும்னு பாருங்க. இந்த 1 2 3 அப்படிங்கறத ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கான நம்பர்ஸ் நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இங்க கவனிங்க 1 3 2 மைனஸ் 1 2 3 இந்த நம்பர்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்றோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து 1 அப்படிங்கிறது x வெக்டர், நெக்ஸ்ட் டாட் 3 அப்படிங்கிறது c வெக்டர். இந்த 3 அப்படிங்கிறது c வெக்டர் யூஸ் பண்ணிக்கணும். இங்க வந்து டாட் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் x வெக்டர் டாட் c வெக்டர் இன்டு a வெக்டர். அடுத்து நெக்ஸ்ட் நம்பர் 2. நம்பர் 2ல இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா a வெக்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் மைனஸ் நெக்ஸ்ட் ரிமைனிங் பாத்தீங்கன்னா 1 2 3 இருக்கு இல்லையா, இந்த 1 அப்படிங்கிறது நமக்கு x வெக்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் 2 அப்படிங்கிறது a வெக்டர், இந்த a வெக்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இடையில வந்து பாத்தீங்கன்னா டாட் வச்சுக்கணும். அப்ப x வெக்டர் டாட் a வெக்டர் இன்டு நம்பர் 3 அப்படிங்கிறது என்ன நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னா c வெக்டர் யூஸ் பண்ணிக்கணும். அப்ப c வெக்டர் இது வந்து நமக்கு வந்து இந்த வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட்டுக்கான இந்த ஷார்ட்கட் நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 2 3 அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம வந்து x வெக்டர் கிராஸ் a வெக்டர் கிராஸ் c வெக்டர் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலாஸை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அதாவது லாஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிராக்கெட் நம்ம லாஸ்ட் 2 வெக்டர்ஸ்க்கு நம்ம கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு இந்த பிராக்கெட் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கான இந்த நம்பர்ஸ் ஷார்ட்கட் நம்பர்ஸ் என்ன அப்படின்னா 1 3 2 மைனஸ் 1 2 3 அப்படிங்கிறத நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இதுக்கான ஃபார்முலாஸை நம்ம எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட்டுக்கான இந்த ஃபார்முலா x வெக்டர் டாட் c வெக்டர் இன்டு a வெக்டர் minus x vector dot a vector into c vector. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இந்த x வெக்டர் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம் a வெக்டர் கிராஸ் b வெக்டர்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதனால இந்த x வெக்டருக்கு பதிலாக a வெக்டர் கிராஸ் b வெக்டரா இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டாட் c வெக்டர் அப்படியே வச்சுக்கோங்க இன்டு a வெக்டர். நெக்ஸ்ட் மைனஸ் இந்த இடத்துல x வெக்டர் நம்ம வந்து a வெக்டர் கிராஸ் b வெக்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கனால x வெக்டருக்கு பதிலாக a வெக்டர் கிராஸ் b வெக்டர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டாட் a வெக்டர், நெக்ஸ்ட் இன்டு c வெக்டர். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா a வெக்டர் கிராஸ் b வெக்டர் டாட் c வெக்டர் அப்படிங்கறத அப்படியே எடுத்துக்கங்க இன்டு a வெக்டர் அப்படிங்கறத அப்படியே எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் இந்த டேர்ம்ஸ் நமக்கு என்ன ஆயிருது அப்படின்னா a வெக்டர் கிராஸ் b வெக்டர் டாட் a வெக்டர் அப்படிங்கறத இது வந்து நமக்கு வந்து ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படிங்கறனால இதனுடைய வெக்டர்ஸ் நம்ம வந்து பாக்ஸ் ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணலாம். அப்ப வந்து இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இது பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் a வெக்டர் b வெக்டர் a வெக்டர்னு எடுத்தோம் அப்படின்னா, அதாவது பாக்ஸ் ப்ராடக்ட்ல எடுத்தாலும் சரி இந்த நார்மல் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்ல எடுத்தாலும் சரி இதனுடைய வேல்யூஸ் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 0ன்னு வரும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல a வெக்டர் அப்படிங்கிற சேம் வெக்டர்ஸ் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்ல நமக்கு வந்து 2 வெக்டர்ஸ் வந்து ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அதனுடைய வேல்யூஸ் ஸ்கேலார் வேல்யூஸ் பாத்தீங்கன்னா 0. அதனால இதனுடைய வேல்யூ நமக்கு 0 ஆயிரும். அப்ப இந்த இடத்துல டோட்டலா நம்ம 0ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த a வெக்டர் கிராஸ் b வெக்டர் டாட் c வெக்டர் அப்படிங்கறத நம்ம எப்படி இப்ப ஈக்குவல் பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை வந்து நமக்கு வந்து a வெக்டர் கிராஸ் b வெக்டர் டாட் c வெக்டர் அப்படிங்கிறது ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். இந்த ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் நம்ம ஆல்ரெடி 6.2ல நம்ம பார்த்திருக்கோம். இந்த a வெக்டர் கிராஸ் b வெக்டர் டாட் c வெக்டர் அப்படிங்கிறது எதுக்கு நம்ம ஈக்குவலா எடுத்துக்கலாம் அப்படின்னா a வெக்டர் டாட் b வெக்டர் கிராஸ் c வெக்டருக்கு ஈக்குவலா எடுத்துக்கலாம். அதனால இந்த a வெக்டர் கிராஸ் b வெக்டர் டாட் c வெக்டரை a வெக்டர் டாட் b வெக்டர் கிராஸ் c வெக்டர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்டு a வெக்டர். therefore a வெக்டர் டாட் b வெக்டர் கிராஸ் c வெக்டர் இன்டு a வெக்டர் அப்படிங்கிறது நமக்கு क्वेश्चनல இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர் நமக்கு வந்துருச்சு. therefore RHS equal to LHS. therefore hence proved. Next one, example 6.21. For any 4 vectors a vector b vector c vector d vector we have
A vector cross B vector cross C vector cross D vector is equal to A vector box product of A vector B vector D vector into C vector minus box product of A vector B vector C vector into D vector. Next one equal to box product of A vector C vector D vector into B vector minus box product of B vector C vector D vector into A vector. ஓகே, இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 6.21ல ஃபார் எனி 4 வெக்டார்ஸ், அதாவது A வெக்டார் B வெக்டார் C வெக்டார் D வெக்டார், இந்த ஃபார் எனி 4 வெக்டார்ஸ் ஏதாவது 4 வெக்டார்ஸை எடுத்துட்டு அந்த 4 வெக்டார்ஸ்க்கு நமக்கு இந்த இடத்துல இந்த 4 வெக்டர்ஸ்க்கான வெக்டர் ப்ராடக்ட், அந்த வெக்டர் ப்ராடக்டை நம்ம எப்படி ஈக்குவல் பண்ண சொல்றாங்க அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸை நம்ம வந்து ஈக்குவல்னு காமிக்க சொல்றாங்க. அதாவது இந்த கண்டிஷன்ஸ், அதாவது A வெக்டார் கிராஸ் B வெக்டார் கிராஸ் C வெக்டார் கிராஸ் D வெக்டார் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்னு காமிக்க சொல்றாங்க அப்படின்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டார் B வெக்டார் D வெக்டார் இன்டு C வெக்டார் மைனஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டார் B வெக்டார் C வெக்டார் இன்டு D வெக்டார். நெக்ஸ்ட் ஒன் இது another one equal A வெக்டார் C வெக்டார் D வெக்டார் இன்டு B வெக்டார் மைனஸ் B வெக்டார் C வெக்டார் D வெக்டார் இன்டு A வெக்டாருக்கு ஈக்குவல்னு காமிக்க சொல்றாங்க. அப்போ இதை வந்து நம்ம வந்து இதனுடைய ஆன்சர்ஸை நம்ம சொல்ல போறோம். ஓகே, கவனிங்க சொல்யூஷன்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் A வெக்டார் கிராஸ் B வெக்டார் கிராஸ் C வெக்டார் கிராஸ் D வெக்டார் நம்ம எடுத்துக்கணும். இங்க நம்ம ஃபர்ஸ்ட் எதை நம்ம வந்து A வெக்டார் B வெக்டார், இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து A வெக்டார் கிராஸ் B வெக்டார் அப்படிங்கறத நம்ம P வெக்டார் அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அப்ப டேக் A வெக்டார் கிராஸ் B வெக்டார் is equal to P வெக்டார் அஸ்யூம் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து A வெக்டார் கிராஸ் B வெக்டார் கிராஸ் C வெக்டார் கிராஸ் D வெக்டார் is equal to இந்த இடத்துல A வெக்டார் கிராஸ் B வெக்டார் அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிருக்கோம், P வெக்டார் அஸ்யூம் பண்ணிருக்கோம் இல்லையா, அதை நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப P வெக்டார் கிராஸ் another one C வெக்டார் கிராஸ் D வெக்டார் அப்படி எடுத்துங்க, C வெக்டார் கிராஸ் D வெக்டார். இந்த இடத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா P வெக்டார் கிராஸ் C வெக்டார் கிராஸ் D வெக்டார் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட். அப்ப வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படிங்கனால ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு சம்ஸ் பார்த்தோம் இல்லையா 6.20ல வந்து நமக்கு வந்து ஃபார்முலாஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபார்முலாஸை நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்ப இந்த இடத்துல நல்லா கவனிங்க, வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன் இதை 1 கொடுத்துக்கலாம், இதை 2 கொடுத்துக்கலாம், இதை 3 கொடுத்துக்கலாம். இதுக்கான ஷார்ட்கட் நம்பர் என்ன வரும் 132 மைனஸ் 123 அப்படிங்கிறது இந்த ஷார்ட்கட் ஃபார்முலாக்கான நம்பர். இந்த நம்பரை யூஸ் பண்ணி ஈஸியான இந்த ஃபார்முலாவை நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்க P வெக்டார் கிராஸ் C வெக்டார் கிராஸ் D வெக்டார், இந்த இடத்துல லாஸ்ட் 2 ஒன்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு பிராக்கெட் யூஸ் பண்ணிருக்கனால இதுக்கான ஃபார்முலாஸ் வந்து பாத்தீங்கன்னா 132 மைனஸ் 123 அப்படிங்கறத நான் ஊத்துல வச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இப்போ இத எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 P வெக்டார், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 D வெக்டார், இத வந்து டாட் ப்ராடக்ட்ல எழுதணும். நெக்ஸ்ட் இன்டு 2 அப்படிங்கிறது நமக்கு வந்து C வெக்டார், நெக்ஸ்ட் மைனஸ் again பாத்தீங்கன்னா 1ங்கிறது P வெக்டார், நெக்ஸ்ட் 2 அப்படிங்கிறது நமக்கு வந்து C வெக்டார், இது ரெண்டையும் நம்ம டாட் ப்ராடக்ட்ல எழுதிக்கணும். நெக்ஸ்ட் இன்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா D வெக்டார் நம்பர் 3 யூஸ் பண்ணிக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் பாருங்க 132 மைனஸ் 123 அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அப்போ இதுக்கான இந்த வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட்டுக்கான ஃபார்முலாஸை நம்ம வந்து ஈஸியா என்ன செய்யலாம், இந்த நம்பர்ஸை நம்ம ஷார்ட்கட்டா யூஸ் பண்ணி ஈஸியா ஃபார்முலாஸை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இப்போ இந்த P வெக்டார் அப்படிங்கிறது A வெக்டார் கிராஸ் B வெக்டார் நம்ம ஆல்ரெடி எடுத்துக்கிறதுனால அந்த P வெக்டார் என்ன எடுத்துக்கலாம், A வெக்டார் கிராஸ் B வெக்டார் நம்ம மாத்திக்கலாம். ஓகே, டாட் D வெக்டார் எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டு C வெக்டார் மைனஸ் அதே பாத்தீங்கன்னா P வெக்டார் அப்படிங்கிறது என்ன எடுத்துக்கோம், A வெக்டார் கிராஸ் B வெக்டார் எடுத்துக்கோம், அதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டாட் C வெக்டார், நெக்ஸ்ட் இன்டு D வெக்டார். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க இந்த A கிராஸ் B டாட் D அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட், இந்த ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்டை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா பாக்ஸ் ப்ராடக்ட்னு எழுதலாம். அப்ப இதை வந்து பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டார் B வெக்டார் D வெக்டார் நம்ம என்ன செய்யலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்ப இந்த ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்டை நம்ம வந்து பாக்ஸ் ப்ராடக்ட்னு எழுதிக்கலாம். அது வந்து நம்ம ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டார் B வெக்டார் D வெக்டார் இன்டு C வெக்டார் அப்படிங்கிறது எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் அதே போல தான் இதுவும் என்ன செய்றோம், ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படிங்கறத நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா பாக்ஸ் ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணலாம். அப்ப therefore A வெக்டார் B வெக்டார் C வெக்டார் பாக்ஸ் ப்ராடக்ட் எழுதிங்க இன்டு D வெக்டார். therefore first one பாத்தீங்கன்னா A பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டார் B வெக்டார் D வெக்டார் இன்டு C வெக்டார் மைனஸ் A வெக்டார் B வெக்டார் C வெக்டார் இன்டு D வெக்டார் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட்ல நமக்கு வந்து ஷார்ட்கட்டா நம்பர்ஸ் யூஸ் பண்ணி ஃபார்முலாஸ் எடுக்கலாம்னு சொல்லிருக்கோம் இல்லையா, அதே போல இதுல வந்து நமக்கு வெக்டர் 4 ப்ராடக்ட்ல நமக்கு வந்து இதே போல ஷார்ட்கட் நம்பர்ஸ் இருக்கு. அதுக்கு ஷார்ட்கட் நம்பர் என்ன அப்படிங்கறத பாருங்க. ஃபர்ஸ்ட் டூ வெக்டர்ஸ்க்கு, அதாவது A வெக்டார் கிராஸ் B வெக்டர் ஃபுல்லா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்பர் 1 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா C வெக்டர் நம்பர் 2 எடுத்துக்கலாம், D வெக்டரை 3 எடுத்துக்கலாம். இதுக்கான ஃபார்முலாஸை எப்படி வந்து நம்ம வந்து ஈஸியா நம்ம வந்து ஷார்ட்கட்டா நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கலாம் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்பர்ஸ் நல்லா ஈஸியாக மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கான ஷார்ட்கட் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 132 - 123. சேம் இதுக்கு முன்னாடி நம்ம வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட்டில் பார்த்தோம் இல்லையா, அதே போல தான் இந்த நம்பர்ஸ் இங்கே யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து வெக்டர் 4 ப்ராடக்ட்டுக்கான ஃபார்முலாஸ், இந்த ஃபார்முலாஸை நம்ம வந்து எழுதுறதுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஷார்ட்கட் நம்பர் ஈஸியாக நான் வச்சுக்கலாம். அப்போ இதுக்கான ஷார்ட்கட் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 வெக்டர்ஸ் தான் நம்ம வந்து டோட்டலாக 1 எடுத்துக்கணும், நெக்ஸ்ட் C 2 எடுத்துக்கணும், நெக்ஸ்ட் D வந்து 3 எடுத்துக்கணும். இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா 1 3 பாக்ஸ் ப்ராடக்ட்டுக்குள்ள இன்ட்ல 2 எடுத்துக்கணும், நெக்ஸ்ட் 1 2 அப்படிங்கிறது பாக்ஸ் ப்ராடக்ட்ல இன்ட்ல 3 எடுத்துக்கணும். இப்போ இந்த படத்தை பாருங்க, 1ங்கிறது என்னது A cross B, அப்போ அது 1ங்கிறது AB எடுத்துக்கணும். அப்போ A வெக்டார் B வெக்டார் நம்ம எடுத்துட்டோம். அடுத்தது 3ங்கிறது என்னது நமக்கு D வெக்டார், அப்போ 3ங்கிறது D வெக்டார்னால D வெக்டார் எடுத்துருக்கோம். இன்ட்டு 2ங்கிறது நமக்கு என்னது C வெக்டார், இந்த இடத்துல 2ங்கிறது C வெக்டார். நெக்ஸ்ட் மைனஸ் 1ங்கிறது ABங்கிறதுனால AB யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் 2 அப்படிங்கிறது C வெக்டார் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் 3ங்கிறது இந்த இடத்துல D வெக்டார். அப்போ therefore இதை வந்து நம்ம என்ன செய்யலாம், அந்த மாதிரி ஷார்ட்கட் நம்பர் வச்சு இதுக்கான ஃபார்முலாஸை நம்ம ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் take C vector cross D vector is equal to Q vector நம்ம எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய A vector cross B vector cross C vector cross D vectorக்கு another one ஃபார்முலாஸை நம்ம இதே போல் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ அதை நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து A cross B அப்படிங்கிறத நம்ம வந்து P வெக்டார் நம்ம அசியூம் பண்ணிட்டோம் இல்லையா. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம்னா C வெக்டார் cross D வெக்டாரை நம்ம வந்து எப்படி எடுத்துக்க போறோம்னா Q வெக்டார் நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போ டேக் C vector cross D vector is equal to Q vector நம்ம அசியூம் பண்ணிட்டு இங்க என்ன செய்றோம், A vector cross B vector அப்படியே வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் cross C vector cross D vector அப்படிங்கறத நம்ம Q vector அப்படிங்கறத சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா A vector cross B vector cross Q vector. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படிங்கிற கண்டிஷன்ஸை நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல நம்ம அதுக்கான ஃபார்முலாஸை யூஸ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் நம்பர் நம்ம இந்த இடத்துல மைண்டில் வச்சுக்கலாம். எப்படிங்கிறத பாருங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 2 வெக்டர்ஸ்க்கு பிராக்கெட் இருந்தது. இங்கே ஃபர்ஸ்ட் 2 வெக்டர்ஸ்க்கு பிராக்கெட் இருக்கனால இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்பர் 1 எடுத்துக்குவோம், நெக்ஸ்ட் ஒன் B வெக்டர்ங்கிறது நம்பர் 2 எடுத்துக்குவோம், நெக்ஸ்ட் ஒன் வந்து Qங்கிறது Q வெக்டர் அப்படிங்கிறது நம்பர் 3 எடுத்துக்குவோம். இப்போ இதுக்கான ஷார்ட்கட் நம்பர் என்னன்னு பாருங்க, 132 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் மைனஸ் 231 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபார்முலாஸில் பார்த்தீங்கன்னா 132 மைனஸ் 123 பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 132 மைனஸ் 231 அப்படிங்கிற ஷார்ட்கட் நம்பர். இந்த நம்பரை மைண்டில் வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், இதுக்கான வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட்டுக்கான ஃபார்முலாஸ் ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே கவனிங்க. இப்போ இந்த இடத்துல A வெக்டார் கிராஸ் B வெக்டார் கிராஸ் Q வெக்டாருக்கு இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து 1ங்கிறது என்னது A வெக்டார், நெக்ஸ்ட் வந்து 3ங்கிறது என்னது Q வெக்டார். இதை ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா டாட் ப்ராடக்ட் எழுதணும். அப்போ A வெக்டார் டாட் Q வெக்டார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டூ 2 நம்பர் 2 அப்படிங்கிறது B வெக்டார், அப்போ B வெக்டார் இன்ட்ல B வெக்டார் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் மைனஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் என்னது 2 அப்படிங்கிறது என்னதுங்க B வெக்டார். நெக்ஸ்ட் 3ங்கிறது என்னது Q வெக்டார். நெக்ஸ்ட் இது ரெண்டுக்கும் நம்ம டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணோம், அப்போ டாட் யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இன்ட்ல நம்பர் 1ங்கிறது A வெக்டார். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 3 2 மைனஸ் 2 3 1 அப்படிங்கிற இந்த ஷார்ட்கட் நம்பர் ஃபார்முலாஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இதுதான் நமக்கு வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட்டுக்கான ஃபார்முலாஸ். ஓகேவா. இப்போ இதை நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னா A வெக்டர் அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் Q வெக்டர் அப்படிங்கிறத நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கோம், C வெக்டர் D கிராஸ் D வெக்டர் அசியூம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை இங்கே எடுத்துக்கிறோம். அப்போ Q வெக்டர் அப்படிங்கிறது C வெக்டர் கிராஸ் D வெக்டர் நம்ம எகைன் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் B வெக்டர் இன்ட்ல அப்படி எடுத்துக்கிங்க, மைனஸ் B வெக்டர் அப்படிங்கிறத அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டாட் நெக்ஸ்ட் Q வெக்டர் அப்படிங்கிறத நம்ம C வெக்டர் கிராஸ் D வெக்டர்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம், அதை எடுத்து நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இன்டூ A வெக்டர். நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து நமக்கு A வெக்டர் டாட் C வெக்டர் கிராஸ் D வெக்டர் அப்படிங்கிறது ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். இப்போ ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படிங்கிறத இதை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பாக்ஸ் ப்ராடக்ட்ல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அதை பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டார் C வெக்டார் D வெக்டார்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இன்டூ B வெக்டார் மைனஸ் சேம் இதே போல என்ன செய்யலாம் அப்படின்னா B வெக்டார் டாட் C வெக்டார் கிராஸ் D வெக்டார் அப்படிங்கிறதும் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். இதை வந்து நம்ம வந்து பாக்ஸ் ப்ராடக்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ வந்து பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் B வெக்டார் C வெக்டார் D வெக்டார் இன்டூ A வெக்டார் அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கலாம். therefore இதுக்கான another one ஃபார்முலா நமக்கு கிடைச்சாச்சு. இதுக்கும் நம்ம ஷார்ட்கட்டா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்ல பாத்தீங்க அப்படின்னா A வெக்டார் கிராஸ் B வெக்டாரை ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்முலால இத ஹோலா நம்ம வந்து நம்பர் 1 எடுத்துப்போம். இப்போ இங்க இதுக்கான ஃபார்முலாஸ் இங்க நம்ம எப்படி எடுத்து போறோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் A வெக்டார்ங்கறத 1 எடுத்துறோம், நெக்ஸ்ட் B வெக்டார்ங்கறத 2 எடுத்துறோம், லாஸ்ட் இருக்கக்கூடிய இந்த C வெக்டார் கிராஸ் D வெக்டாரை ஹோலா நம்ம என்ன செய்றோம் நம்பர் 3 நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கான ஷார்ட்கட் நம்பர் நம்ம எழுதிச்சுங்க 132 பாக்ஸ் ப்ராடக்ட்ல 13 வரும் into 2, அடுத்து மைனஸ் பாக்ஸ் ப்ராடக்ட்ல 23 வரும் into 1. அப்போ 132 - 231 அப்படிங்கிறது ஃபார்முலா.
எப்படி இங்கே வந்து நமக்கு வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட்டுக்கு இந்த ஷார்ட்கட் நம்பர் ஞாபகம் அதே போல் தான் வெக்டர் 4 ப்ராடக்ட்டுக்கான அனதர் ஒன் ஃபார்முலாக்கான இந்த ஷார்ட்கட் நம்பரையும் நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாஸை நம்ம ப்ரூவ் பண்ணியிருப்போம். அப்போ நம்பர் 1ங்கிறது நமக்கு வந்து என்னன்னா ஏ வெக்டார், நம்பர் 3ங்கிறது சி டி வெக்டார், நெக்ஸ்ட் வந்து 2 அப்படிங்கிறது பி வெக்டார், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 அப்படிங்கிறது பி வெக்டார், நெக்ஸ்ட் 3ங்கிறது பார்த்தீங்கன்னா சிடி வெக்டார், அடுத்து 1ங்கிறது ஏ வெக்டார். therefore ஃபார்முலா கிடைச்சிச்சா? அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் சி வெக்டார் டி வெக்டார் இன்டூ பி வெக்டார் மைனஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் பி வெக்டார் சி வெக்டார் இன்டூ டி வெக்டார் இன்டூ ஏ வெக்டார்னு கிடைச்சாச்சு. இப்போ therefore பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோம், நெக்ஸ்ட் ஒன் நம்ம வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுக்கோம். இப்போ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 1 and 2 ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2லேருந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா டோட்டலாக நமக்கு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் ஆகும் அப்படின்னா therefore பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் டி வெக்டார் இன்டூ சி வெக்டார் மைனஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் இன்டூ டி வெக்டார். Another one is equal to box product of A vector, C vector, D vector into B vector minus box product of B vector, C vector, D vector into A vector. Therefore, hence proved. Okay, next sum. Example 6.23. If A vector is equal to I cap minus J cap, B vector is equal to I cap minus J cap minus 4K cap. Next, C vector is equal to 3J cap minus K cap and D vector is equal to 2I cap plus 5J cap plus K cap. Verify that. First division A vector cross B vector cross C vector cross D vector is equal to box product of A vector B vector D vector into C vector minus box product of A vector B vector C vector into D vector. Next second division A vector cross B vector cross C vector cross D vector is equal to box product of A vector C vector D vector into B vector minus box product of B vector C vector D vector into A vector. எக்ஸாம்பிள் 6.23ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 வெக்டார்ஸ் A வெக்டார் B வெக்டார் C வெக்டார் அண்ட் D வெக்டார் நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு எதை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ரெண்டு டிவிஷன்ஸையுமே நம்ம வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. அப்போ இது ரெண்டையும் நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடியதை நம்ம சிம்பிளை பண்ண போகிறோம், அதே போல் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடியதையும் சிம்பிளை பண்ண போகிறோம். ரெண்டு பக்கமும் நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் நமக்கு ஈக்குவலாக அப்படி இருக்கிறத நம்ம வந்து காமிக்க போகிறோம். அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக இது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ இதுக்கான வெரிஃபை தட் இதுக்கான ப்ரூஃப் கண்டிப்பாக நமக்கு ஈக்குவலாக தான் வரும். ஓகேவா? அப்போ therefore இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் ஃபர்ஸ்ட் டிவிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு ஆன்சர் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து A வெக்டார் கிராஸ் B வெக்டார் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். நெக்ஸ்ட் C வெக்டார் கிராஸ் D வெக்டார் நெக்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கணும். நெக்ஸ்ட் அது ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடைக்கும். அதே போல் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் A வெக்டார் B வெக்டார் D வெக்டார் கண்டுபிடிக்கணும். அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சா நம்ம ஸ்கேலார் வேல்யூ கிடைக்கும். அந்த ஸ்கேலார் வேல்யூவை C வெக்டாரில் நார்மல் மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் அதே போல் A வெக்டார் B வெக்டார் C வெக்டார் பாக்ஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும் போது அதனுடைய வேல்யூ ஸ்கேலார் வேல்யூ கிடைக்கும். அதை வந்து D வெக்டாரில் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு சம்திங் வெக்டர்ஸ் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதோட வெக்டர்ஸையும் இந்த வெக்டர்ஸையும் நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஆன்சர் கிடைக்கும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கூடிய ஆன்சரும் ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சரும் கண்டிப்பாக எப்படி இருக்கணும் நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் நம்ம வந்து வெரிஃபை பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் டிவிஷன்ஸ்க்கான ஆன்சர் நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் சொல்யூஷன் A வெக்டார் கிராஸ் B வெக்டார். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம் ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து கிவன் A வெக்டார் இஸ் ஈக்குவல் டு I கேப் மைனஸ் J கேப், B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு I கேப் மைனஸ் J கேப் மைனஸ் 4K கேப், C vector is equal to 3J cap minus K cap and then D vector is equal to 2I cap plus 5J cap plus K cap அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டாங்க. therefore given A vector B vector C vector D vector அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இதுலேருந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா A வெக்டார் கிராஸ் B வெக்டாரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ A வெக்டார் கிராஸ் B வெக்டார் அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிட்டர்மன் மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ டிட்டர்மன் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும்னா A வெக்டார் கிராஸ் B வெக்டாருக்கு டிட்டர்மன்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரோவில் நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் I கேப் J கேப் K கேப் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டாக இருக்கும். இப்போ A வெக்டார் கிராஸ் B வெக்டார் 2 வெக்டாரை நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு டிட்டர்மன்ஸில் ஃபர்ஸ்ட் ரோ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா I கேப் J கேப் K கேப்னு இருக்கணும். இது வந்து ஃபிக்ஸ்டு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா I கேப் J கேப் K கேப் ஃபர்ஸ்ட் ரோ அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா A வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்துக்கணும். அப்போ A வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன வரும் நமக்கு ஆல்ரெடி A வெக்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் நமக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா I கேப்புக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா 1, நெக்ஸ்ட் J கேப்புக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா -1. இங்கே K கேப் இல்லை, அப்போ K கேப் இல்லைங்கும் போது நம்ம இந்த இடத்துல 0 நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்போ A வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் 1,
minus 1 0. நெக்ஸ்ட் அதே போல் பி வெக்டர்னுடைய கோஃபேக்டர்ஸ் நம்ம எடுத்துக்கணும். பி வெக்டர் என்ன இருக்கு பாருங்க, பி வெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேப் முன்னாடி இருக்கிற வேல்யூ 1, நெக்ஸ்ட் ஜே கேப் முன்னாடி கூடியது -1, கே கேப் முன்னாடி இருக்கக்கூடியது -4. இது அதனுடைய கோஃபேக்டர் வேல்யூ. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 -1 -4 எடுக்கணும். அதுதான் நமக்கு பி வெக்டர்னுடைய கோஃபிஷியன்ட். அப்போ 1 -1 -4 இது வந்து பி வெக்டர்னுடைய கோஃபிஷியன்ட் 1 -1 -4 அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து டிட்டர்மின் மெத்தட் நம்ம சிம்பிளை பண்ணணும். இந்த டிட்டர்மின்ஸை நம்ம எப்படி சிம்பிளை பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் மேலே இருக்கக்கூடிய இந்த சிம்பிள்ஸ், அதாவது இதனுடைய கோஃபேக்டர் சைன் எப்படி இருக்கும் அப்படின்னா இது ப்ளஸ்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ஜே கேப் முன்னாடி பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கும். அதே போல் கே கேப் முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்கும். இதை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதனுடைய கோஃபேக்டர் சைன் வந்து இதை வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கணும். ப்ளஸ் இன்ட்டு ஐ கேப், நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் ஜே கேப், நெக்ஸ்ட் ப்ளஸ் இன்ட்டு கே கேப்னு எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டிட்டர்மன்ஸை நம்ம வந்து சிம்பிளை பண்ண போகிறோம். டிட்டர்மன்ஸை எப்படி நம்ம சிம்பிளை பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ்பேண்டிங் R1. எக்ஸ்பேண்டிங் R1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து R1 எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இதை சிம்பிளை பண்ண போகிறோம். இப்போ இந்த டிட்டர்மன்ஸில் நம்ம வந்து எந்த ரோ வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த காலம் வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த காலம் எந்த ரோ வேணாலும் எடுத்து நம்ம என்ன செய்யலாம்னா சிம்பிளை பண்ணலாம். நம்ம வந்து என்ன செய்கிறோம், எக்ஸ்பேண்டிங் பை R1. அப்போ R1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா ஐ கேப். அப்போ ப்ளஸ் இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் ஐ கேப் இன்டூ இதில் நம்ம என்ன செய்யணும்னா ஐ கேப் நேராக இருக்கக்கூடிய இந்த ரோவையும் ஐ கேப் நேராக இருக்கக்கூடிய இந்த காலத்தையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மறைச்சிடணும். மறைச்சிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த 4 எலிமெண்ட்ஸை நம்ம என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இதில் எப்படி மல்டிப்ளை பண்ணணும், ஃபர்ஸ்ட் மெயின் டைகனல் -1 இன்ட்டு -4 ப்ளஸ் 4 நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் மைனஸ் சப் டைகனல் வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணணும். -1 இன்ட்டு 0 0, therefore -0. இங்கே வந்து டிட்டர்மன்ஸில் நம்ம வந்து இதை சிம்பிளை பண்ணும்போது மெயின் டைகனல்ஸ் வேல்யூ, மெயின் டைகனல்ஸ் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் சப் டைகனல் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கணும். அதுதான் நமக்கு இந்த இடத்துல ஃபார்முலாஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று ஐ கேப் இன்ட்டு 4 - 0 கிடைக்கும். நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு ஜே கேப் மைனஸ் ஜே கேப்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த மைனஸ் ஜே கேப் அந்த ஜே கேப் நேரக்கூடிய இந்த ரோவையும் இந்த காலத்தையும் நம்ம மறைச்சிக்கணும். நெக்ஸ்ட் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 1 இன்ட்டு -4 நெக்ஸ்ட் 1 இன்ட்டு 0 0, அப்போ therefore 0. இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கும், அந்த மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக கூட கன்சிடர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ therefore -4 ப்ளஸ் 0 நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு கே கேப் ப்ளஸ் கே கேப்னு வரும். நெக்ஸ்ட்டு இந்த ரோவையும் இந்த காலத்தையும் மறைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ட்டு -1 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ட்டு -1 நமக்கு கிடைக்கும். மைனஸ் இன்ட்டு -1 ப்ளஸ் 1 ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல 1 இன்ட்டு -1ங்கிறனால -1 இருந்துச்சு இல்லையா, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். அப்போ therefore என்ன ஆகும் அப்படின்னா 1 கிடைக்கும். அப்போ therefore -1 + 1 கிடைக்கும். அப்போ இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 4 இன்ட்டு ஐ கேப், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா -4 இன்ட்டு -jங்கிறது ப்ளஸ் 4j கேப்னு வரும். இது வேல்யூஸ் நமக்கு 0 நேரம், இதை விட்டுருங்க. அப்போ therefore a வெக்டர் கிராஸ் b வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 4i கேப் ப்ளஸ் 4j கேப் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இதை நமக்கு a வெக்டர் கிராஸ் b வெக்டர் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் c வெக்டர் கிராஸ் d வெக்டர். இந்த c வெக்டர் அப்படிங்கிறது நமக்கு நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த c வெக்டர் அப்படிங்கிறது 3j - k கேப்ல இருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய கோஃபேக்டர்ஸ். அப்போ இதுல இருந்து என்ன வரும், நமக்கு i கேப் இல்லை, i கேப் இல்லைங்கனால அந்த இடத்துல நமக்கு 0 வரும். அடுத்து நெக்ஸ்ட் j கேப் முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 இருக்கனால 3 எடுத்துக்கணும். k கேப் முன்னாடி மைனஸ் இருக்கனால அதனுடைய கோஃபேக்டர் வழியே -1 எடுத்துக்கணும். அப்போ therefore 0 3 -1 c வெக்டருக்கு பதிலாக யூஸ் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல c வெக்டருக்கு பதிலாக 0 3 -1 அப்படிங்கிறது இந்த c வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ, அதாவது இதனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் c வெக்டர் கிராஸ் g வெக்டர்ல ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட்ஸ்ல ijkங்கிறது ஃபிக்ஸ்டா ஃபர்ஸ்ட் ரோ வந்து அப்படியே தான் இருக்கும், அதுல எந்த சேஞ்சஸ் கிடையாது. நெக்ஸ்ட் c வெக்டர் அப்படிங்கிறது 0 3 -1 அப்படிங்கறத கோஎஃபிஷியன்ட் வேல்யூ எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து d வெக்டர் அப்படிங்கிறது 2 5 1, d வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 5 1 அப்படிங்கிறத நம்ம என்ன எடுத்துக்கணும்னா இங்கே d வெக்டர் வேறு எடுத்துக்கணும். இப்போ 2 5 1. நெக்ஸ்ட் வந்து டிட்டர்மினன்ட் சிம்பிளை பண்ணிக்கலாம், ஆல்ரெடி சிம்பிளை பண்ண மாதிரி தான். இப்போ ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு 3 × 1 3, நெக்ஸ்ட் 5 × -1 -5 மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், therefore 3 + 5 வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து மைனஸ் ஜே கேப் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ்னு வரும், மைனஸ் ஜே கேப்னு வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 × 1 0 plus 2 into -1 -2 ஆல்ரெடி மைனஸ் இருக்கும், மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆயிரும், therefore 0 plus 2. நெக்ஸ்ட் ப்ளஸ் இன்டூ கே கேப் ப்ளஸ் கே கேப், நெக்ஸ்ட் 0 into 5 0 மைனஸ் 2 into 3 நமக்கு 6 ஆகும். அப்போ 0 - 6 ஆகும். நெக்ஸ்ட் இதை நம்ம சிம்பிளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஐ கேப் இன்ட்டு 3 + 5 8 ஆகும். அப்போ 8 ஐ கேப்னு வரும். நெக்ஸ்ட்டு மைனஸ் ஜே கேப் இன்ட்டு 0 + 2 வந்து 2 ஆயிரும், -2 ஜே கேப்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து 0 - 6 அப்படிங்கிறது -6 ஆகும், ப்ளஸ் இன்ட்டு -6 இன்ட்டு கே கேப்னு வரும். therefore c வெக்டர் கிராஸ் d வெக்டர் அப்படிங்கிறது 8 i கேப் -2 j கேப் -6 k கேப் அப்படிங்கிறது நமக்கு இதுக்கான ரிசல்ட்டாக கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். இந்த a வெக்டர் கிராஸ் b வெக்டர் இருக்கு இல்லையா, இதையும் நெக்ஸ்ட் c வெக்டர் கிராஸ் d வெக்டர் இருக்கு இல்லையா, இதையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். இந்த a கிராஸ் b-யும் இந்த c கிராஸ் d-யும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். அப்போ அதே போல் நம்ம என்ன செய்யலாம், நம்ம வந்து a வெக்டர் கிராஸ் b வெக்டர், a வெக்டர் கிராஸ் b வெக்டர்
கிராஸ் சி வெக்டார் கிராஸ் டி வெக்டார். இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம்.